தமிழ் மாதங்கள்ல தை மாதம் ரொம்பவே சிறப்பான மாதம். அதுல பூச நட்சத்திரத்தோட சேர்ந்து வரும் பௌர்ணமி நாள நாம எல்லாரும் தைப்பூசம்னு ஒரு பெரிய திருவிழாவா தமிழகம் முழுக்க ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு வரோம். இந்த தைப்பூச திருநாள் முன்னொரு காலத்துல உலகம் உண்டான நாளுன்னும் ஞானம், சக்தி, தர்மம் இந்த மூன்றுக்கும் மூல சக்தி வெளிப்பட்ட நாளுன்னும் புராணங்கள்ல சொல்லப்படுது. இந்த வீடியோல தைப்பூசத்தின் வரலாறு, சூரபத்மன் தாரகாசுரன் பிறந்த கதை, முருகப்பெருமானோட தெய்வீக அவதாரம், ஞானவேல் தோன்றின அதிசய தருணம், இதையெல்லாம் நம்ம விரிவா பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்துல தைப்பூசத்தை ஒட்டி விசேஷமான பிரம்மோற்சவம் நடந்து வருது. அதுல தைப்பூச நாள்ல அஸ்வமேத பிரதட்சணம்னு சொல்லி கோவில முழுசா சுற்றி வர்றது ரொம்ப விசேஷமான வழிபாடா இருக்குது. தல வரலாறு என்ன சொல்லுதுன்னா, சோழ மன்னர்கள்ல ஒருத்தர் இப்படியே கோவிலை சுற்றி வந்து தன்னோட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி பெரும் புண்ணியம் பெற்றாராம். தைப்பூசம்னு சொன்னாலே அடுத்த நிமிஷமே வள்ளலார் சுவாமிகள் நம்ம நினைவுக்கு வருவாங்க. அதே மாதிரி முருக பக்தர்களுக்கு தைப்பூசம்னா முருகப்பெருமானே நினைவுக்கு வருவார். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை. இப்போ சூரபத்மன் தாரகாசுரன் பிறந்த கதையை பார்ப்போம். ஒரு காலத்துல அசுரகுலத்துக்கு தலைவனான அசுரேசன் இருந்தான். அவனுக்கு சுரசைன்னு ஒரு மகள் பிறந்தாள். அசுரகுருவான சுக்ராச்சாரியார் அவளுக்கு மாய வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். அதனால்தான் அவளை மாயைன்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாயை காசியப முனிவரை விரும்பி திருமணம் செய்துகிட்டாள். அவர்களுக்கு சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் என்னும் 3 மகன்களும் அஜமுகி என்ற ஒரு மகளும் பிறந்தாங்க. மாயை தன்னோட பிள்ளைகளை கூப்பிட்டு, நீங்க எல்லாரும் கடுதவம் செய்யணும், நரமேத யாகம் செய்யணும்னு சொன்னாள். அதன்படி ரத்தம் கலந்த பொருட்களையும் மாமிசத்தையும் அக்னியில சேர்த்து அசுரர்கள் கடும் தவம் செய்தாங்க. அந்த அளவுக்கு நரமேத யாகத்துக்காக தங்களோட உடல்களையே இழக்க தயாரா இருந்தாங்க. அதுல தாரகாசுரன் தன்னோட பெரிய யானை தலையையே அறுத்து கோமத்துல போட்டான். இந்த கடும் தவத்தால சூரபத்மனுக்கு தம்பியான தாரகாசுரன் பல அரிய வரங்களை பெற்றான். அதுக்கப்புறம் அஷ்டதிக் பாலகர்களை வென்று மேருமலையின் தென்புறத்துல மாயைபுரின்னு ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கினான். தன்னோட அசுர சேனைகள் தங்க இன்னும் பல நகரங்களையும் உருவாக்கினான். சூரபத்மனுக்கு பானுகோபன் உட்பட பல பிள்ளைகள் பிறந்தாங்க. சிங்கமுகனுக்கு ஆதிசூரன் என்ற மகனும் 100 பிள்ளைகளும் பிறந்தாங்க. தாரகாசுரனுக்கு அசுரேசன் என்ற மகன் பிறந்தான். அவர்களோட சகோதரியான அஜமுகி துர்வாசரை மணந்ததால வாதாபி, வில்வலன் என்னும் 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. இப்போ முருகப்பெருமானின் அவதாரம் பார்ப்போம். ஒரு சமயம் பரமேஸ்வரனை பிரிந்து பார்வதி தேவி பூலோகத்துல பிறந்தாங்க. இமயவனோட மகளா பிறந்து சிவபெருமானையே அடையும்னு கடும் தவம் செய்தாங்க. அந்த நேரத்துல சிவபெருமானும் தவத்துல இருந்தார். தேவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க மன்மதன் சிவபெருமான் மேல காம கண்களை விட்டான். இதனால சிவபெருமானோட தியானம் கலைஞ்சது. பிறகு பார்வதி தேவியோட தவத்தை அறிஞ்ச சிவபெருமான் அவர்களை திருமணம் செய்து கொண்டார். அப்போ தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து, எங்கள் துயர் தீர தங்களுக்கு சமமான ஒரு குமரன் பிறக்கணும், அப்போதான் சூரபத்மன் தாரகாசுரன் மாதிரி அசுரர்களோட ஆணவம் அழியும்னு வேண்டிக்கிட்டாங்க. அந்த நிமிஷத்துல சிவபெருமானோட நெற்றி கண்ணிலிருந்து நெருப்பு வெளிப்பட்டு அது 6 பொறிகளா பிரிந்தது. அந்த நெருப்பால உலகமே தவிக்க ஆரம்பிச்சது. இதை கண்டு தேவர்களே பயந்துட்டாங்க. சத்தம் கேட்ட பார்வதி தேவி அங்கே ஓடி வர அவரோட உடலிலிருந்து சிந்திய வேர்வை துளியிலிருந்து 1,00,000 வீரர்கள் ஆயுதங்களோட தோன்றினாங்க. மேலும் பார்வதியோட கால் சிலம்பிலிருந்து உதிர்ந்த நவரத்தினங்களிலிருந்து 9 சக்திகள் பிறந்து அந்த நவகன்னியர்களிலிருந்து 9 வீரர்கள் தோன்றினாங்க. அவர்களுக்கு வீரவாகுதேவர், வீரகேசரி,
வீரமா மகேந்திரர், வீரமா மகேஸ்வரர், வீரமா புரந்தரர், வீரராகத்தர், வீரமார் தாண்டவர், வீரந்தகர், வீரதீரர் என்ற பெயர்கள் வந்தது. முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் இவர்கள் எல்லாரும் பூலோகம் வந்தாங்க. சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அந்த 6 தீப்பொறிகளையும் அவ்வளவு வெப்பத்தையும் தாங்கிக்கிட்டு வாயு பகவான் சரவண பொய்கைக்கு கொண்டு போய் சேர்த்தார். அங்கே அந்த 6 பொறிகளும் 6 குழந்தைகளா மாறின. திருமால் ஆணைப்படி கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளையும் வளர்த்தாங்க. பின்னர் பார்வதி தேவி பூமிக்கு வந்து அந்த 6 குழந்தைகளையும் கையில் எடுக்க 6 குழந்தைகளும் ஒன்றா சேர்ந்து 6 முகம் 12 கைகள் உடைய ஒரே ஒரு குழந்தையா மாறினான். அவர்தான் முருகப்பெருமான். அசுரர்களை அழிக்க பார்வதி தேவி 11 சக்திகள் ஒன்றிணைந்த வேல் ஞானவேலை முருகப்பெருமானுக்கு ஆயுதமா வழங்கினாள். அந்த நாள் தான் தைப்பூசம்னு போற்றப்படுகிறது. இவ்வாறு தைப்பூசம் ஒரு சாதாரண திருநாள் கிடையாது. அது அசுர ஆணவம் அழிந்த நாள், ஞான சக்தி உலகில் வெளிப்பட்ட நாள். முருகப்பெருமான் தீமையை அழிக்க ஆயுதம் ஏந்திய நாள். அசுரர்களை சம்காரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞானவேலை தைப்பூச திருநாளில் பக்தியோட வணங்கி வழிபட்டா எந்த கெட்ட சக்தியும் நம்மை அணுகாது என்பது பண்டைய ஐதீகம். இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானோட அருளும் ஞானவேலின் சக்தியும் உங்கள் எல்லோரோட வாழ்க்கையிலும் நிறைந்திருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா வேல் முருகன் துணைன்னு கமெண்ட் பண்ணுங்க.